முருகனோட கதையில ரொம்ப விறுவிறுப்பான பகுதி இந்த சூரசம்ஹாரம் தான். உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. சூரபத்மன் ஒரு அரசன் இருந்தான். வர வாங்கின திமிர்ல தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டான். அவனை அடக்கதான் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணுல இருந்து முருகனை உருவாக்குனாரு. போர்க்களத்துல முருகனோட வேகம் தாங்க முடியாம அந்த அசுரன் தன் மாயாஜலத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு காணாம போனவன் கடலுக்கு நடுல ஒரு பிரம்மாண்டமான மரமா மாறி நின்னுட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான். அந்த மரத்தோட ஒவ்வொரு இலையிலும் அசுரனோட கண்கள் வெறிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம முருகன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. தன்னோட அம்மா கொடுத்த அந்த பவர்ஃபுல் வேலை எடுத்து வீசுறாரு. அந்த வேல் மின்னல் வேகத்துல போய் அந்த மாய மரத்தை அப்படியே நடுல ரெண்டா பிளக்குது. இங்கதான் அந்த விறுவிறுப்பான திருப்பமே. மரம் பிளந்ததும் அசுரன் சாகவே இல்லை. முருகனோட அருளால ஒரு பாதி கம்பீரமான மயிலா மாறுது, இன்னொரு பாதி வீரமான சேவலா மாறுது. தன்னை கொல்ல வந்த எதிரியை கூட அழிக்காம அவனை திருத்தி ஒரு பாதியை தன் வாகனமாவும் இன்னொரு பாதியை தன் கொடியிலையும் வச்சுக்கிட்டாரு அந்த பேரருளாளன். இதுதான் நம்ம முருகனோட மாஸ் கதை.